நியூசிலாந்து அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்திய மகளிர் அணி 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று 3-2 என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது. நியூசிலாந்து மகளிர் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 ஒருநாள் போட்டிகளில் விளையாடியது. முதல் போட்டியில் நியூசிலாந்து அணியும், இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது. இதேபோல் 3வது போட்டியில் நியூசிலாந்து அணியும், 4வது போட்டியில் இந்திய அணியும் கைப்பற்றியது. 5வது ஒருநாள் போட்டியானது பெங்களூருவில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்ற நியூசிலாந்து அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அதிகபட்சமாக அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் பேட்ஸ் 42 ரன்கள் எடுத்தார். அடுத்தடுத்து களம் இறங்கிய வீராங்கனைகள் சொற்ப ரன்களில் ஆட்டம் இழந்தனர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களில் 41 ஓவர்களிலேயே நியூசிலாந்து அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 118 ரன்களை எடுத்தது. 119 ரன்களை எளிய இலக்காக கொண்டு களம் இறங்கிய இந்திய அணியின் தொடக்க இணையில் திரிஷ்காமினி 62 ரன்கள் எடுத்து இறுதி வரை ஆட்டம் இழக்காமல் இருந்தார். மந்தனா 13 ரன்களில் ஆட்டம் இழந்தார். அடுத்து வந்த தீப்தி சர்மா 44 ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இறுதியில் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்களுக்கு 27.2 ஓவர்களிலேயே இந்திய அணி ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து 121 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. Well, it's around the wicket and she's